So very good morning to all. அருப்புக்கோட்டையிலிருந்து சுப்பாராஜா and then welcome to our own Subba Learnings. ரொம்ப முக்கியமான தருணத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. அது என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணக்கூடிய வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். அதுல எவ்வித மாற்று கருத்துமே இல்லை. நான் 2 years தான் படிக்கிறேன் சார், 3 years தான் படிக்கிறேன் சார், இல்ல 1 year நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி 2 attempt நான் கொடுத்துட்டேன், பட் என்னால பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸை மட்டும் இந்த தருணத்துல இருந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுல நிச்சயமாக நீங்க வேலையை வாங்குவீங்க. நீங்க வேலையை கட்டாயம் வாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 5 மிஸ்டேக் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இதெல்லாம் பண்ணீங்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ரைட் நடக்கணும். சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ புதுசா வந்திருக்கீங்கன்னா உங்களை எல்லாருமே நான் வருக என்ன வரவேற்கிறேன். இதுவரை நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ உள்ள போயிடலாமா? வாங்க நடக்கணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன சார் அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடி ஷோ பண்ணி காட்டுறேன். அதாவது புதுசா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல 2 years 3 years படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, முந்தி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்ச காலம்னா பேண்டமிக் முன்னாடி, ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லா அட்டை டு அட்டை படி அப்படின்ட்டாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? அட்டை டு அட்டை படி, 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அட்டை டு அட்டை விடாம படி, எந்த லைனாலும் கேட்பாங்க, எப்படினாலும் கேட்பாங்க. ஏன்னா அங்க அவங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த தருணம் வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இன்னும் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாம இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு நான் எல்லா கிளாஸ்லயுமே, நான் எந்த ஊருக்கு, நான் எங்க ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான் எங்க கொடுக்க போனீங்கனாலும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றது, ஒரு அரசு வேலையில வாங்குறாங்க, குரூப் 4 குரூப் 2 வேலையை கிராக் பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், குரூப் 1 லெவல்ல நீங்க கிராக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலான விஷயம் ஸ்கூல் புக்ஸ். இது எல்லாமே செகண்டரி. முதல்ல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 2 செட் சிலபஸ் காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 1க்குன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு, குரூப் 2க்குன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு, குரூப் 4க்குன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு. 3 செட் சிலபஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ இல்ல வேற என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க அந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இது எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நான் என்னுடைய டெலிகிராம் சேனல் சுப்பா லேர்னிங்ஸ் அபிஷியல், நீங்க டெலிகிராம் சேனல்ல போய் டைப் பண்ணுங்க, அதுலயே நான் கொடுத்துருப்பேன். அதுல போயிட்டு நீங்க ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3க்கு டவுன்லோட் பண்ணி 2 செட் சிலபஸ் காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் சார் 2? ஒரு செட்டு நீங்க என் பேட்ச்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, என் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே கரெக்டா நடத்திக்கிட்டே போறான், என்னென்னலாம் கவர் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு அதை மார்க் பண்ணக்கு சிலபஸ். இன்னொரு செட் சிலபஸ் காப்பி எதுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம்னு சொல்லி அனலைஸ் பண்றதுக்கான ஒரு கிரிட்டீரியாவா, ஒரு ரேங்க் கார்டா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி அடக்கனா, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். தயவு செஞ்சு சிலபஸ் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சார் சிலபஸ் காப்பி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த பெரியார் சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த காலத்துல பெரியார் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. தமிழர்கள மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு, அது பெரிய நோய் ஒண்ணு இருக்கு, அது மனக்கோடை அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிசீஸா மெட்டீரியல் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறோம். அது எப்படி போய் படிக்கிறான்னு தெரியாது, ஆனா அது எல்லாமே கேலரியில தான் கிடக்கும். ஆமாரா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நிச்சயமா நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம தேடுவோம், ஆனா அதை வாங்கி ரெஃபர் பண்ணுவோமான்னு தெரியாது. சில புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1200 பேஜஸ் இருக்கும், 500 MB இருக்கும். அதை நெட் பேக் எல்லாம் போட்டு அவன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம், ஆனா 5 பக்கத்தை தாண்டி படிக்க மாட்டான். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சோ இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மெட்டீரியல்னே தேடாதீங்க. நான் உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதை எப்படி படிக்கணும், எங்க இருந்து படிக்கணுங்கிற ஒரு கிளியரான ஒரு ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன். ஒரு வீடியோ நான் அதுக்கடுத்து அப்கமிங், நான் பிகினர் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இதுல இருந்தா நமக்கு ஆரம்பிக்குது. சோ என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். நீங்க மெட்டீரியல் போய் எல்லா இடத்துல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு டவுன்லோட் பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டல் மெட்டீரியல் என்ன தெரியுமா? பள்ளி பாட புத்தகத்தை படிக்காம நீங்க வெளியில எதையுமே போக முடியாது. ஓகே, டிஎன்பிசிங்கிறது மனப்பாடம் பண்றதுக்கான இடம் கிடையாது. முந்தி காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியாது, இந்த காலகட்டத்துல மனப்பாடம் பண்றதுக்கான இடம் கிடையாது. புரிந்து அறிந்து உங்கள் மனநிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமா மாறிடுச்சு. ரைட்டா? சோ மெட்டீரியல் நீங்க அலையாதீங்க. அதுக்கு நான் மெட்டீரியலுக்கு நான் தனியா உங்களுக்கு வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன். சரி சார், இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம போட்டாச்சு சார். 3வது இடத்துல நைட்டு பார்த்ததுமே எனக்கு நைட்டு காலையில எந்திரிச்சு படிக்கிறோம், வேலையை வாங்குறோம், தூட்டோம், போடுறான் மோட்டிவேஷன் போடுறான், அப்படி நாடி நரம்பெல்லாம் புடச்சு எந்திக்குது சார், எனக்கு சூப்பரா இருக்கு. நைட்டு அகைன் காலையில இருந்துச்சுன்னா காலைல 10:30 மணிக்கு எந்திப்பாங்க. 10:30 மணிக்கு டீ போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்டு. அதாவது இந்த சோசியல் மீடியான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு, அதை கரெக்டா அளவுகோல்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், 100ல் 99 மாணவர்கள்
99 எக்ஸாம் கிராக் பண்ணாத மாணவர்கள், எனக்கு டிஎன்பிசியே வேணான்னு சொல்லி போன மாணவர்கள் அத்தனை பேருக்குமே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மேல போயிருது, அவங்களுடைய தரம் கீழே போயிருது. ஏன்? அந்த சோசியல் மீடியா அவங்கள போட்டு அமைக்கிடுது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அகைன் டெலகிராம், அகைன் டெலகிராம் கூட படிப்புக்கு யூஸ் பண்றதுனால அவங்க பிடிக்க மாட்டேங்குது. ரைட்டா? வாட்ஸ்அப், அகைன் இப்ப நிறைய என்னமோ புதுசா வந்துருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்றாங்களே தவிர படிப்புக்குன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா பார்க்க மாட்டாங்க. காலையில நான் 10 மணிக்கு கத்துன்னு கத்துறேன். எனக்கு அதுல கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே அடிச்சிடலாம். ரைட்டா? சோ இந்த மாதிரி மொபைல் வேணும். இப்ப நீங்க அடுத்து கேட்கலாம், சார் இப்ப மொபைல் நீங்க பேசுறது என்னால கேட்க முடியுமா சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். வேணும். நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அறவே தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய டைமை கன்சியூம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் 99% ஏன் 100% ஸ்மார்ட் போனை விட்டு தள்ளி போயிட்டு பட்டர் போன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு ட்ரை பண்ணுங்க. எனக்காக 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக இது வேணான்னு நான் சொல்ல, இது படிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படி ஓரமா வச்சிருங்க. இல்லைன்னா போனே நமக்கு வேணாம். யார் நம்ம கால் பண்ண போறா? ரைட்டா? இது உங்க வாழ்க்கையவே மூழ்கடித்து விடும். கரெக்டான ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை அப்படியே ஜம்ப் பண்ணி தூக்கி வெளியில விட்டறிஞ்சிடும். வெளியிலனா மிகப்பெரிய ஆளா உங்களை கொண்டு போய் விட்டுரும். ரைட்டா? இது எல்லாமே நீங்க பண்ணிருப்பீங்க. மேபி இது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கும். ரைட்டா? அண்ட் தென் 4th மிஸ்டேக் என்னது சார் அப்படின்னா, சில பேர் இருக்கிறாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவன் படிச்சுட்டான், நம்ம வீட்டுல ஒரு பக்கத்து வீட்டு பையன் படிச்சுட்டான், பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம அம்மா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு அவன்லாம் பாஸ் பண்றான்ல, உன்னால பாஸ் பண்ணி நீ படி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உடனே இவனுக்கு என்ன கில்ட் ஆரம்பிக்கும்னா, அவன் ஒரு 2-3 கட்டுக்கதையே சொல்லுவான். அவன் பாஸ் பண்ணதுமே அவன் 2-3 கட்டுக்கதையே சொல்லுவான். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சானா அப்படியே ஒதுக்கிருங்க. டிஎன்பிசிலாம் அவ்வளோலாம் கிடையாது சார். அதற்கான கரெக்டான வே தெரிஞ்சா போதுமானது. நான் சொல்றேன் அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அவன் எத்தனை வருஷம் படிச்சான்? 7 வருஷம் படிச்சு அவனாலே பாஸ் பண்ண முடியல, நம்மளால எப்படி பாஸ் பண்ண முடியும்? இன்னொரு குரூப் இருக்காங்க, எப்பா கவர்மெண்ட்ல ஏதோ என்னமோ சொல்றாங்க, ஏதோ காசு கொடுத்தா வேலைக்கு போறான். சார் நோட் பண்ணிக்கோங்க சார், என்னை அறிந்து என்னைய மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய தங்கங்கள், என்ன மாதிரி கஷ்டப்பட்டு போயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 28 தங்கங்கள் இருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் குரூப் 4ல பாஸ் பண்ணவங்க. அவங்களுடைய ஃபேமிலி வாழ்வாதாரத்தை நான் அவங்க போட்டோவை மட்டும் நான் வேணா காட்டுறேன், நீங்க வேணா போய் பாருங்க. அவங்க எல்லாருமே மிடில் கிளாஸை விட கீழே இருந்து படிச்சு சொந்த முயற்சியில பாஸ் பண்ணி வேலைக்கு போனக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். 2 பேர் குரூப் 2 லெவல்ல இருக்கிறாங்க. அந்த மேமோட கஷ்டத்துல நீங்க சொன்னோம்னா அவங்க எல்லாம் ஓகே, அப்பதான் உங்களுக்கு ட்ரஸ்ட் ஒருத்தி வரும். அதுக்காக காசு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அறவே ஒதுக்கிருங்க. அது வேணாம், அது நம்ம கிடையாது. நம்ம படிச்சா, நம்ம நேர்மையா படிச்சா கட்டாயம் அடிக்க முடியும். மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி உங்க தரத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க. இது படிப்புக்கு மட்டும் கிடையாது, லைஃபுக்குமே பெர்ஃபெக்டா செட் ஆகும். சரி, இது இந்த 4 மிஸ்டேக்கு மேஜரான ஃபேக்டர். நிறைய மிஸ்டேக் இருக்கு, இந்த 4 ஃபேக்ட் அப்படிங்கிற முக்கியமானது. 5வது ஒன் திங், நான் என்னைக்கு டீச்சிங் ஃபீல்டு வந்தேனோ அன்னையில இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். மோர் தென் 2 இயர்ஸ் தான் நான் யூடியூப்ல நான் சொல்லிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, எவர் ஒருவர் கல்வியிலும் சரி, வேலையிலும் சரி, தொழிலிலும் சரி, தொடர் முயற்சியாக விருப்பப்பட்டு அதை பண்ணவில்லை என்றால் கட்டாயமாக அவர் தோல்வியிலே சந்திப்பார். அதில் எவ்வித மாற்றுக்கிறதுக்கும் ஐயம் கிடையாது. கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அப்துல் கலாம் சாரே ஏன் இறைவனே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ரைட்டா? இன்னைக்கு ஆரம்பிங்க. நான் திருப்பியும் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க போட்டு உழைப்பிக்காதீங்க. நான் சொல்றேன் இல்லையா, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர் முயற்சி. இன்னைக்கு என்ன டேட்? மே 10. இன்னைக்கு ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு லாஸ்ட்ல டிசம்பர் 20 குரூப் 4 எக்ஸாமினேஷன், அது வரைக்கும் 200% எஃபர்ட் போடுங்க. உங்களால முடியும்டா கண்ணா. யாரடா கண்ணா சொன்னது உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு? நான் சொல்றேன்னா இல்ல சுத்தி இருக்கிறவங்க யாரும் சொல்றாங்களா? அதாவது உங்களால முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு வேணும். ஏன்? அவங்கள முடியும்னு சொல்லி ஒரு நாற்காலியில போய் உட்கார வைக்கக்கூடிய அந்த கெத்து இருக்குல்ல, அந்த பவர் இருக்குல்ல, அது மாதிரி எல்லாம் பவர் வேற எதுவுமே கிடையாது ராகண்ணா. ரைட்டா? சோ நேத்து கூட நான் ஒரு வீடியோ எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு முன்னோட்டமா நம்ம டெஸ்ட்ல ஸ்ட்ரெயிட் ரேங்க் டாப்பர்ஸ் யாருன்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். நீங்களா அந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும். ரைட்டா? இந்த 5 விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, இந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் படிக்கிறது 4 நாள் படிக்காம இருக்கிறதுங்கிறது காம்படிஷன் ஃபீல்டுல செட் ஆகாது. காம்படிஷன் ஃபீல்டு அப்போ வேற ஃபீல்டு போனா லைஃபே செட் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ரைட்டா? சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டில ரொம்ப பெரிய விஷயமாலாம் கிடையாது சார். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தா போதும், அடிச்சிடலாம் சார். கரெக்டா உங்க மனசுக்கு தோணும், டேய் இவர் கரெக்டா இருப்பாருடா, இங்க போனாலும் கரெக்டா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் தோணும்ல, அங்க நீங்க போய் ஜாயின் பண்ணிருங்க. யோசிக்காதீங்க. இந்த தப்ப திருப்பி பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்பே ரெக்டிஃபை பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிடா கண்ணா? இது நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட நான் சொல்றது, மேபி நான் ஒரு நியூ பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 3 months எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மாணவர்கள் படித்துட்டு இருக்கிறாங்க.
ஸ்டேட் ரேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ ஸ்டேட் ரேங்க் பேட்ச். இதனுடைய அப்டேட் வெர்ஷனா நியூ பேட்ச் இப்போ லாஸ்டா ஒரு 3 days பேக் தான் நான் ஆரம்பிச்சேன். ஸோ இதுல நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க சார் கேட்பாங்களா புது ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்காக டெய்லி 2 மணி நேரம் ஆப்ல வீடியோஸ் இருக்கும். அதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். அகைன் பேட்ச் ஹோம்ஒர்க் இருக்கும், யூடியூப் ஹோம்ஒர்க் இருக்கும். அதை எழுதி அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கி அனுப்பணும். ரெண்டாவது, மூணாவது முக்கியமான விஷயம், ஈவினிங் ஆச்சுன்னா ஸ்பெஷல் ஸ்பாட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பாட் டெஸ்ட் அப்படிங்கறது நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். அகைன் ஆஃப்டர் தட் உங்களை மானிட்டர் பண்றதுக்கு நான் இருப்பேன். பேட்ச் ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு இங்க உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிருப்பேன். 5th ஒன் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடத்தின போர்ஷன்ஸ்ல இருந்து மிட் நைட்ல வைவா அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் கிடையாது, வீக்கெண்ட் ஆச்சுன்னா வைவா வித் சுபாங்கிற செக்ஷன் இருக்கும். அகைன் இன்னைக்கு ஐ மீன் ஒரு மாசத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கும். அதெல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸினுடைய பிடிஎஃப் மெட்டீரியலை உங்களுக்கு நான் மார்க் பண்ணியே கொடுத்துருவேன். புக்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலை நானே மார்க் பண்ணி அதை மட்டும் படிச்சா போதுமானது. ஆஃப்டர் தட் 25 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கொடுத்துருவேன். இது எல்லாமே சேர்ந்து நீங்க எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பெருசாலாம் நீங்க காம்ப்ளிகேட் பண்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு 35,000 40,000 இல்ல 25 20 இல்ல 15 10 நோ 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 நோ, ஜஸ்ட் 499. முடியாத பட்சத்துல எங்க அப்பா அம்மா எல்லாம் கூலி வேலை தான் சார் பாக்குறாங்க, அப்படி கூட நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லிருக்கேன். அப்படி அவங்களுக்காகவே நான் 2 times இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே பிளான் பண்ணி ஓபன் பண்ணிருக்கிறேன். இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வில்லிங் இருந்தா, இது ஜஸ்ட் என்னுடைய ஷெட்யூல், 1 week இப்படிதான் நான் போட்டு கொடுப்பேன். பில்டிங் இருந்தா உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும் ஆசை இருந்தா 7200859429 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் முன்ன பண்ண ஆச்சுனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. நம்பி வாங்க, அடிச்சிடலாம். விட்டுறாதீங்கடா. அரசு வேலைங்கிறது ஒவ்வொரு வீட்லயுமே ஒழிக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் என்னுடைய பசங்களா இருக்கணும். சுபாவை நம்பி வந்தா வேலையை வாங்கி கொடுத்துட்டாங்கிற பேரை மட்டும் தான் நீங்க எடுத்து கொடுக்கணுமே தவிர அதுல எந்த வித மாற்றுக்கிறதுக்குமே பின்னோக்கி போகவே கூடாது. அடிக்கிற அடி குறி வைக்கணும், கரெக்டா வைக்கணும். Group 2 Group 4 டார்கெட் வச்சு 3 மாசமா விடாமுயற்சியா கத்திட்டு இருக்கோம் சார். ரைட்டா? சோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் திருப்பி கேட்கறது, இது நம்ம சேனல் நான் இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணி. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எத்தனை வீடியோஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் சொல்றேன்ல, இது எல்லாமே மிகைப்படுத்தலாம் சொல்லல, செய்யறதை தான் சொல்லியிருக்கேன், சொல்றதை தான் செஞ்சிருவேன். ரைட்டா கண்ணா? சோ முடிஞ்ச வரைக்கும் நம்பி வாங்க, தைரியமா வாங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். விருப்பம் இருந்தா சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரொம்ப நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். ரைட்? ரொம்ப நன்றி. தேங்க்யூடா.